அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். That's all. I'm making it work. You know why? We can save a lot of money by having small things like that. That's all. Tell myself, we are spending a lot of money on just audio and halls. How much is the hall coming up here? Hall coming up here? எவ்வளோ ஒரு நாள் கூட ஹாலுக்கு சார் புரிய மாட்டீங்களா? 18,000 is spending for the hall. So must say it's money for us. நேத்து வந்து எங்க நேத்து ஃப்ரீ ஒர்க் ஷாப், நல்ல மனுஷன், உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாரு. அவன் தான் சார் எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குமோ நான் அந்த மாதிரி கிளாஸ் தருவேன், வேற ஒன்றும் சார், எல்லாம் எங்க பாக்கெட்ல தான் காசு வரணும். ஓகே, புரியல வழங்குதா? யாரும் ஆமா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. கேக்குதா? ஒண்ணுமே கேட்கலையே சார், கேட்கலாம், காத்து கோளாறு. சிவகுமார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தெரியுமா கீழே விழுந்துட்டார சிவகுமார ஊரு கூட சுத்தி வந்துட்டு உட்காந்துருக்க சார். கேமரா போட்டு பாக்க முன்னுக்கு உட்காரு. சரி, இப்ப வழங்குதா மேடம்? வழங்குதா இல்லையா மேடம்? என்ன மேடம் நினைக்கலாம் மேடம்? உட்காந்து அமுங்க. இந்த மாதிரிலாம் பேர் கொடுப்பாங்க, பைபோலா, சிசியோஃப்ரீனியா. மேடம் சைக்காலஜிஸ்ட் எந்திரிங்க. இந்த மாதிரி பேர் பாய்ப்பீங்களா? பாய்ப்பீங்க ரைட்டா மேடம்? நீங்க வந்து பர்சனாலிட்டிஸ், கரெக்ட், மிக்ஸ் பர்சனாலிட்டி, அந்த மாதிரி நாங்க சொல்றோம். ஆத்மா இருக்கு, கேக்குது, என்ன பண்ணுது, பார்க்குது, இங்க அழகா இருக்கு, ஓரோ கிளான்சிங் பண்ணுது, நல்லா பாருங்க, இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மேடம். ஓரோ கிளான்சிங் வேப்பிலையோட நீங்க திரும்ப சொல்லும், வயிற்றுல அடிக்கும், ஆனா அந்த ஸ்டைல அடிக்கும், அந்த ஸ்டைல பண்ணலாம், நல்லா ஸ்டைல பண்ணலாம், அது பண்ண தெரியாது, அடிப்போம், அதுதான் அழகா செய்யலாது, ஆனா மதிக்க மாட்டாங்க, நல்ல நேரம் மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் சத்தம் பண்ணோம், அப்பதான் ஐயோ ஆத்தா வந்து கொஞ்சம் பயப்படும், கொஞ்சம் சத்தம் பண்ணோம், அப்பதான் அதுக்கு மதிப்பு. எல்லாம் அது தெரியும், அந்த ஆளா தெரியுது சார், தெரியும் உனக்கு இது பண்ணா அது பண்ணாது, கொஞ்சம் தாட்ஸ் வருது, ஆத்தா மாதிரி அதை தாட் சொல்ல மாட்டா, ஒரு நாளுக்கு நல்லல உனக்கு பிடிக்கல, அழகா சொல்லும், because she can see the gods coming from somewhere. Understand sir? எல்லாமே சயின்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த தைல சொல்ற அடிப்பாங்க, நல்லா இருக்கு சார், உண்மையா இல்லையா? அப்படி இழுப்பாங்க, இழுப்பாங்க மேடம், நல்லா இருக்கும், அது கொஞ்சம் பிடிக்குது, அவ்வளவுதான். எல்லாம் போட நெத்தில போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆஞ்ச சக்கரா சாமி வந்தா அப்படியே வைப்பாங்க, அப்படியே கீழே விழுந்துரும், பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா, ஆஞ்ச சக்கரா வைப்பாங்க, அப்படியே வைப்பாங்க, அப்படியே விழுந்துரும், இங்க வந்து இறங்கும், அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. இது நம்ம மாற்ற முடியாது, இதெல்லாம் இருக்கு, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகே ரைட், நெக்ஸ்ட் என்ட பண்ணுங்க. யார் சொல்ற சோழ பத்தி உங்களுக்கு நான் சொல்லுங்க, ஓன வாங்க. ஓ நீங்களா? அந்த சவுண்ட் நீங்க கேட்ட மாதிரில காஞ்சனா போன் மேடம் பேசி நம்ம போனை கொடுக்கணும் மாதிரி. சரி என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? இந்த பொண்ணை வந்து என்னை கூப்பிட்டு ரொம்ப இம்சை பண்ணிருக்கு.
நிஷாந்தினி. ஒரு நாள் நைட்ல கூப்பிட்டாங்க, 2 புள்ளி ஆழ்ந்துட்டே இருக்கு. உண்மையா இல்லையா? ஒரு புள்ள வந்து பிறந்ததுலே அழுதுட்டு இருக்கு. ஆமா இல்லையா? ரைட். ஏன் அழுதுட்டு? கேர்ள் அண்ட் பாய்ஸ் ட்வின்ஸா? ட்வின்ஸ் அழுதுட்டே இருக்கு. நான் என்னன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட? 7 சோல் வீட்டுல இருக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட் ஆக்டிவ் இதை நம்ப மாட்டாரு. நம்பல படிக்கல. சொல்லுங்க என்ன பண்ண? அப்ப எங்க இருந்த? நீங்க வந்து எங்க இருந்தீங்க? தூத்துக்குடி. சரி, என்ன நடந்துச்சு? என்னோட ட்வின் பேபிஸ் 2 பேர்ல ஒரு பையன் வந்து போட்டாங்க. பையன் எப்பவுமே அழுதுட்டே இருப்பான். தூக்கம் வந்தாலும் சரி, தூங்கி முடிச்சாலும் சரி அழுதுட்டே இருப்பான். அதுக்கு காரணம் தெரியல. அக்குபஞ்சர்ல இதுக்கான சொல்யூஷன் எங்களுக்கு தெரியல. சும்மா ஹீல் பண்ணிட்டே பல்ஸ் பார்த்து டச் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பதில் தெரியல. ஏன் மேடம்? இட்ஸ் நாட் a physical problem. தெரியாது சார். அது அப்பெல்லாம் தெரியவே தெரியாது. என்னோட மூத்த பையனும் அதே மாதிரி தான். அவனுக்கு 5 வயசு. அவனும் இதே மாதிரி அழுதுட்டே இருந்தான். ஆனா பதில் தெரியல. ஆனா இப்போ எனக்கு அஃபர்மேஷன் படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு சொல்யூஷன் கிடைச்சது என்னன்னா, என்னோட அப்பாவோட தங்கச்சி ஒருத்தங்க நெருப்பு வச்சு இறந்தாங்க. அதுல அன்னைக்கு நீ கூப்பிட்டீங்க, அப்புறம் ஹீல் பண்ணேன். ஆமா, அன்னைக்கு நைட் என்ன பண்ண? அன்னைக்கு நைட் அப்பவே அஃபர்மேஷன் படிக்க சொல்லி யார படிக்க சொன்னீங்க. ஹஸ்பண்ட் படிக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் முஸ்லீம், இந்த பொண்ணு ஹிந்து. ஆனால் ஒப்பந்தம் நான் முஸ்லீமா மாறாம ஒப்பந்தம் வந்துருச்சு. ஆமா இல்லையா? மாறின சார். அதுக்கப்புறமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் பர்தா போட சொன்னாங்க சார். ஆனா வேற நாட்டுல முடியாது, இந்தியாவில் மட்டும் தான் முடியும். எங்க நாட்டுல வந்து மாறவே முடியாது. முஸ்லீம்னா முஸ்லீம் தான். இந்த மாதிரி விட மாட்டாங்க. ஏதோ இந்த பொண்ணு இந்தியாவில விட மாட்டாங்க. ஏன் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால விடுறாங்க. ரைட், அவ்வளவுதான். நான் அந்த பிகஸ்ட் கொஸ்டின், இது எவ்வளவு அக்செப்ட் பண்ணுவாரு? எங்க வந்திருக்காரு வீட்டுக்காரரு, ஈவினிங் வராங்க. இது எவ்வளவு அக்செப்ட் பண்ணுவாரு? தட்ஸ் தி கொஸ்டின். என்ன மட்டும் விடுவாங்க, பட் ஃபேமிலி விட மாட்டாங்க. How long can you accept this? That's the question. It's okay. நோய் பண்ணுவாங்க மேடம். அந்த ஃபேமிலி நோய் அவங்க ஃபேமிலில பண்றாங்க சார். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க ஓடிங்க. இப்போ அந்த பேபி என்னாச்சு? அன்னைக்கு நைட்ல அஃபர்மேஷன் படிக்க சொன்னாங்க. நெத்தி முன்னாடி காட்ட சொன்னாங்க. காட்டிட்டு சார் அங்க இருந்தே ஹீல் பண்ணாங்க. அவன் எவ்வளவு நேரம் அழுவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. எங்க அம்மா இங்க உட்காந்துருக்காங்க. எங்க அம்மா கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க. சரி, புள்ள அழுகுறா, பால் குடிங்க, தொட்டில போட்டு ஆட்டுங்க, தூக்கிடுங்க. நிப்பிள் வச்சு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாயில நிப்பிள் வைப்பாங்கல்ல, தூக்கி ரப்பர், அதை கொடுத்து கொஞ்ச நாள் பழகிட்டு இருந்தோம். அதையும் கொஞ்ச நாள் தான், அது அந்த ரப்பர் பெருசாச்சுது, குட்டி ஆச்சுது, அந்த ப்ராப்ளம் வரும். அவனோட 7 மாசம் நான் கஷ்டப்பட்டேன் அவனை வச்சுட்டு. சார் ஃபோன் பண்ணி சோல் எலிவேட் பண்ணியாச்சுன்னு அஃபர்மேஷன் படிச்சுட்டு சொன்னாங்க. அவன் தூங்குனா, எப்படி தூங்குனான்னு என்னால மட்டும்தான் சொல்ல முடியும். அவ்வளோ அமைதியா தூங்கினான். அவனை அப்படி தூங்க வைக்கவே முடியாது. கொஞ்சம் கூட யார் ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாது. கை மாறினா ஒரு மணி நேரம் அவன் அழுவான். அவனோட அழுகைக்கு பதிலே எனக்கு தெரியல. அக்குபஞ்சர்ல சொல்லி கொடுத்தாங்க, ஆனா சோல் பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கல. டச் கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சார் எலிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவனோட மைண்ட்ல அவ்வளோ நல்ல ஒரு மாற்றம். நார்மல் ஆக ஆரம்பிச்சான். ஆனா இப்ப பழையபடி திரும்பியும் அதே மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா கூட்டிட்டு வந்து என் ஃபேமிலியவே சார் கிட்ட இப்ப வந்து your family of black magic from husband's family. First level, second level, third level black magic from husband's family. இது நிக்கவே நிக்காத மேடம். சரி, இல்ல சார், என்னோட ஃபேமிலி சைடு இருக்குது. Wait madam, if you married a Buddhist, it will be different. They don't care. You marry a Christian, you marry a Hindu, there will not a problem coming in that family. Understand? This is life. They cannot accept something. They cannot accept. A Hindu will accept. But the other races is so difficult to accept. They're so clannish. நான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இதெல்லாம் ரொம்ப எதிர்த்து தான் உங்களுக்கு. ரொம்ப படிக்கணும், ரொம்பலாம் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு வாழ்க்கை. ஓகே ரைட். இப்போ அந்த சொன்னீங்களா யாரோ அப்பாவோட தங்கச்சி ஒருத்தங்க நெருப்பு வச்சு இறந்துக்கிட்டாங்க. அப்பாவோட அக்காவுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. தூத்துக்குடியில ஆறுமுகமங்கலம்னு ஒரு கோயில். அந்த கோயில்ல சோல் எலிவேஷன் தான் வேலையே. அங்க கூட்டிட்டு போய் அவங்கள கட்டி போட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த அத்தை தப்பிச்சுட்டாங்க, அடுத்த அத்தை இறந்து போயிட்டாங்க. அதுதான் எங்களோட ஃபேமிலியில. அதுக்கப்புறம் ஃபுல்லா அடிதான். தாத்தாவோட தொழில் சரியில்லாம போச்சுது. அடுத்தடுத்து ஃபேமிலியில எல்லாமே அப்ப தெரியல அது வந்து சோல் ப்ராப்ளம் தான் அப்படின்றது எதுவுமே தெரியல.
அந்த சாரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பின்னாடி பிளாஷ்பேக் போய் நம்மளோட ஃபேமிலியில பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே சோறு தானா, நம்ம மருந்து மாத்திரைன்னு நம்ம எங்கேயோ பின்னாடி எதுக்கும் காசை அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சோறுன்ற ஒரு விஷயத்த சாரோட யூடியூப்ல தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப உஷாரா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் எப்படியோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிப்பேன். கிறிஸ்டியனா இருந்தா அவங்க கிட்டயும் முதல்ல அவங்க எப்படி என்னன்றது தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட சொல்றேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா வெளியில இல்லாம யாரு க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, அசுத்த ஆவி அது இறைவனோட விருப்பம் இல்லாம இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முஸ்லிம்ஸ் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது எப்படி உடம்புல இன்னொரு ஒருத்தர் வந்து என்னை எப்படி கஷ்டப்படுத்த முடியும் இறைவனோட அனுமதி இல்லாம அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்கியூ பண்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஹிந்து நல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களும் இந்த விஷயத்துல இருந்து வெளியில வரணும்னு நான் விரும்புறேன். அவ்வளவுதான். நான் அவங்களுக்கு நல்லதே நினைக்கிறேன். அவங்க எனக்கு நல்லதே நினைக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்கு நல்லது நினைக்கிறேன். அவங்களும் நிறைய விஷயங்கள் இதுல வெளியில இருந்து வரணும். ஏன் ஃபேமிலிலேயே அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட அண்ணா சூசைட் பண்ணி இருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன்? ஆமா, தப்பு. அந்த கமிட் சூசைட் பண்ணதே தப்பு. அதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? அப்போ அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களும் அதுல இருந்து வெளியில வரணும். அவங்களுக்கு சொல்யூஷன் தெரியாது. PDHல வந்து அவங்க அஃபர்மேஷன் படிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது அவங்களுக்கு தெரிய வரணும். நிறைய பேர் இதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சொல்றது நிச்சயமா இருக்கு. என்னோட ஃபேமிலி பெரிய உதாரணம். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. நிறைய விஷயம் இருக்குது PDHல சொல்ற விஷயங்கள்ல. உங்களுக்கு முடிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய உதாரணம். ஓகே, உங்களுடைய ஹஸ்பண்ட் பிரதர் ஆமா மேடம் சொன்னீங்களே, அவர் தூக்க மாட்டி போட்டுட்டு ஃபோன் பண்ணி நான் ஏறிட்டேன், கயிறு போட்டுட்டேன். அவங்க ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் ஸ்டூல்ல ஏறிட்டேன், கயிறு போட்டுட்டேன், கழுத்து மாட்டிட்டேன் அப்படின்னு ஒண்ணுனா சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க எப்பயுமே இதே மாதிரி தான் செய்வாங்க. சரி, இவர் வழக்க போல செய்யறாருன்னு சொல்லி ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுல இருந்திருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் தான் அவங்க தொங்குனவங்களே போய் ஒய்ஃப் போய் வீட்டுல பாத்துருக்காங்க. அப்ப அந்த ஆன்மா எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கும். தன்னந்தனியா 3 நாள் கையிலேயே தொங்கிட்டே இருக்காரு. Can you imagine? So what kind of death is this? 3 நாள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டிருக்காரு. சார் யூடியூப்ல நான் பார்த்து பிடிச்சிருக்கேன். சார் நான் இன்னைக்கு தான் முன்னாடியே பாக்குறேன். கண்ணு முன்னாடி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். போட்டெல்லாம் அவருக்கு நான் நிறைய டாக்டர் பண்ணிருக்காரு. எனக்கு அவ்வளவு ப்ராப்ளம். அவர் எனக்கு நல்லதான் செஞ்சிருக்கிறாரு. அதாவது மேடம் எங்களால முடிஞ்சு நீங்க எல்லாமே ஒத்து வந்தாங்க சார். so easy to help people understand எல்லாரும் சார் புரிய மாட்டேங்குது. ஆத்மா இருக்குன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த தமிழ் சமுதாயம் தான் சார் நம்ம சார் இருக்கு, ஒரு ஆத்மான்னு இருக்கு, வேற கல்ச்சர் இல்லவே இல்லை. so it's easy for a Hindu to understand. செப்டம்பருக்கு என்ன பண்றீங்க மேடம்? ஆத்மா சாந்தி பண்றீங்க, கர்மாதீனி எல்லாம் பண்ணி கடல்ல கொண்டு போயிட்டு அனுப்பி விடுறீங்க. So one of the biggest thing that we need to understand, the soul must be in peace. ஆத்மாவை சாந்தி பண்ணணும் நம்ம செய்யறோம். நம்ம சார் இது நம்மளோட number one gift, our teaching of Hinduism. Hinduism is a way of life. ஆரம்பத்தில் இந்த மதம் பண்ணாங்க, இப்போதான் டைலூட் பண்ணி என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் இதுதான் லைஃப். நம்மளுக்கு வந்து ஒரே கடவுள் பரபிரம்மா. அதெல்லாம் விட்டுட்டீங்க, மருந்து கொண்டு ஆரம்பிச்சீங்க. இப்ப எல்லாம் அவன்தான் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரே இறைவன் தான். The Atma Shanti is a beautiful art of releasing the soul to go in peace. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அமாவாசை போய் விளக்க வைக்கிறீங்க. ஏன்? கோயில் சம்பாதிக்கணும் இல்லை சார், அப்பதான் அவன் சம்பாதிக்க முடியும். ஆனா இந்த விளக்கு இந்த கோயில் தான் வாங்கணும், எனக்கு நீங்க சொந்தமா கொண்டு வர முடியாது, வீட்டுல இருக்க முடியாது, இந்த கோயில் தான் போறோம். அந்த மாதிரி ஒரு ட்ராப் நீங்க ட்ராப் பண்ணிட்டீங்க. லெட் இட் கோ. ஆத்மா சக்தி பண்ணிட்டீங்க. அப்ப நினைச்சு அப்பா ரொம்ப நன்றிப்பா, அம்மா ரொம்ப நன்றி, நீங்க போங்க, சந்தோஷமா போங்க, நீங்க மறுபடியும் என் பிள்ளைய வாங்க, அதை கேளுங்க. எஸ் நாட் அது விட்டு சாப்பாடு போடாதீங்க, படையல் பண்ணாதீங்க, வந்து சாப்பிட்டு போனேன். ஓகே ஓகே மேடம், என்ன சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? அத்தை இறந்ததுக்கு ரீசன் எனக்கு தெரியல சார். அவங்களே சூசைட் பண்ணி தான் இருந்தாங்க. இன்னொருத்தங்களுக்கு உள்ள வந்து தான் இவங்க இறந்து போனாங்க. சும்மா பேசிக்கிட்டு இருந்த புள்ள, துணி துவச்சிக்கிட்டு இருந்த புள்ள போய் திருப்பி எல்லாம் ரொம்ப ஆத்மா மேடம். உங்க ஃபேமிலியில இப்போ ஒரு ஆத்மா இருக்கு, இப்போ உங்க ஊர்ல ஒரு ஆத்மா இருக்கு, அவங்கதான்
இது வந்து உங்க அனுப்புறது வந்து ஹஸ்பண்ட் சைட்ல இது அவர் வரட்டும் பண்ணும். ஓகே, அவருக்கு அந்த உணர்வு வரணும். There are people in my family who is not happy with me and my wife. அது புரியணும் அவருக்கு. அப்பதான் வந்து இந்த குடும்பம் நல்லபடியா வாழணும். அப்பதான் அவர் புரியப்படுவார். அவர் மன்னிப்பு படிக்கவே மாட்டாரு. நோ, படிக்க மாட்டாரு. இப்ப படிக்கிறாங்க, நல்லா அடிபட்டு பிறகு அடிப்படை சொல்லி போற அடிப்படணும் மேடம். ஆனா அடிப்படை எங்க வேலை ஆயிருப்பது. ஓகே, தேங்க்யூ. சரிங்களா? அந்த மாதிரி சைக்காட்டிக் மெடிசன் இதுல வந்து கொடுப்பாங்க, சைக்காட்டிக் மெடிசன். நெக்ஸ்ட் we are நம்ம யாரு? உடல். இந்த உடல் என்ன பண்றீங்க சார்? குள் பண்றீங்க, நல்லா மீசை சீவுறீங்க, நல்லா டயட் இருக்குல்ல சார்? நான் டயட் இருக்கேன் சார். இது மாதிரிலாம் பண்றோம். நம்ம பார்க்கற கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம பார்க்கறது we must be happy with our body. Yes or no? Yes. சிபிக்கி போட்டு வைக்கிறோம், என்ன பண்றோம்? நல்லா இது பண்றோம், மேக்கப் பண்றோம். சில பேர் டேட்டூ பண்ணிடுவாங்க. நல்லா அப்படியே பெர்மனன்ட் இருக்கிறதுக்கு ஒண்ணுனா புடுங்குவாங்க. ஆமா இல்லையா? இதெல்லாம் நேல்ஸ் பண்ணுவாங்க அழகா. அது பெரிய பிசினஸ். பெடிக்யூ கலர் கலர்லாம் போடுவாங்க, டாட்லாம் போடுவாங்க, ஸ்டார்லாம் போடுவாங்க. இப்ப எல்லாம் பண்றாங்க. இப்ப இட்ஸ் மை குட் நைஸ். எஸ் or no? எஸ். அது பாடி. நெக்ஸ்ட் வந்து மைண்ட். the mind. இந்த மைண்ட் நமக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் மேடம், ஃபைனலி இட் இஸ் த சோல், ஆத்மா. எல்லாரும் சார் மேல நின்றுவாங்க. பேக் ஸ்பேஸ். இதான் this way you are madam, you are only here. Body and mind finish. all medicine body mind அவ்வளவுதான். அந்த மைண்ட் நம்ம வந்து கொஞ்சம் கூட போறோம். உள்ளுக்கு ஒரு ஆத்மா இருக்கு, அது பேர் தான் ஆத்மா சாந்தி. அந்த ஆத்மா புண்பட்டது, அந்த ஆத்மா புண்பட்டத அதான் நம்ம சொல்றோம். ஓகே, ரைட்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சோல். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பாடி. பாடி என்ன தேவைப்படுது? பிசிக்கல் ஷேப். ஒருத்தன் போவான், எங்க ஜிம்முக்கு போவான் மேடம். எதுக்கு ஜிம் போவான்? 6 பேக் 6 பேக் இருக்குமா? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு. பண்ணிக்கிட்டு 6 பேக் ஒரு ஷேப் பி மாதிரி இருக்கும். அது அவருக்கு சந்தோஷம். போடி 6 பேக் ஜிம்முக்கு போறாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்கன்ஸ். உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகள். என்ன உறுப்புகள்? தைராய்டு, பேங்க்ரியஸ், கிட்னி, லிவர்,